டிடிவி தினகரன் வந்து எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம ஒரு நிபந்தனையற்ற ஆதரவ பாஜகவுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரு குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது ஏதோ சரணாகதிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுத்தா தான் நாங்கள் வருவோம், எனக்கு ராஜ்யசபா கொடுத்தா தான் நான் வருவேன், இத்தனை எண்ணிக்கையில் இருக்கணும், இந்தந்த தொகுதியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான சில கோரிக்கைகளை வைக்காமல், அல்லது இதையெல்லாம் நிறைவேற்றினால்தான் நான் வருவேன் என்று சொல்லாமல், கொள்கை அடிப்படையில், சூழல் அடிப்படையில் சில மாதங்களாகவே அவர் சொல்லி வந்ததன் அடிப்படையில் பிஜேபி அணியோடு நான் சேர்ந்து போட்டியிட தயார் என்கிற தகவலை சொல்லி அனுப்பியிருக்கிறேன் என்கிற வார்த்தை தான் அதில் துணிச்சிருக்கு. ஒரு காலமும் தினகரனோடும் ஓபிஎஸோடும் கூட்டணி என்பது கிடையாது, அவர்களை எங்களோடு இணைக்க முடியாதுன்னு எடப்பாடி சொல்லி வரும்போது, எடப்பாடியோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினகரனும் சொல்லி வரும்போது, அந்த அதிமுக பிஜேபி அணி உடைந்து இருவரும் தனித்தனியாக இருக்கிற போது, திமுக தான் அடிப்படை எதிரி என்கிற அந்த அடிப்படை கொள்கையும் கைவிடாத வரைக்கும் தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் வேறு வழி கிடையாது. யதார்த்தமாக இயல்பாக அவர் பிஜேபி அணியில் தான் சேர்ந்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் பிஜேபியில் சேர்கிறார். அவர் சொன்ன இன்னொரு வார்த்தையை கவனிக்கணும். சுமார் 35 இடங்களில் தாமரை சின்னம் போட்டியிடணும் அப்படின்னு பேராசைன்னு நம்ம சொல்லலாம். இயல்பான ஆசை பிஜேபிக்கு இருப்பதாக ஒரு தகவல். ஆனாலும் கூட எங்கள் இயக்கத்திற்கென்று ஒரு தனி சின்னம் இருக்கிறது, குக்கர் சின்னம். அதில் தான் நான் போட்டியிடுவேன் என்ற தகவலையும் அவர் பிஜேபிக்கு சொல்லியிருப்பதாக நான் அறிந்தேன். சரி, அவருக்காவது குக்கர் சின்னம் இருக்குது, ஓபிஎஸ்க்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை அவர் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவரோட தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? அதிமுகவில் என் தலைமையிலான குழுவுக்கும் சரிபாதி பங்கு இருக்கிறது, குறிப்பிடத்தகுந்த பங்கு இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு நிலைகளில் அவர் சட்ட போராட்டங்களை நடத்தினார், தேர்தல் ஆணையத்தை அணுகினார். போதிய வெற்றி அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் பின்னால் இருந்த ஆதரவாளர்களும் மிக பெருமளவு வெளியேறிவிட்டார்கள். ஆனாலும் ஒரு சிறிதளவு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ் தினகரனோடு இணைந்து செயல்படுவேன் என்று சொன்னாலும் கூட, அவர் கட்சியில் சேர்ந்தோ அல்லது அவருடைய கட்சி சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த தேர்தல் சின்னம் தொடர்பாக, கட்சி தொடர்பாக தான் நடத்துகிற அந்த சட்ட போராட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்படும் என்று கருதி தனி சின்னத்தில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுத்தால், அதையெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னால், அவர்களுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய கட்டாயத்திற்கு ஓபிஎஸ் ஆளாகிவிட்டார். அதில் நான் ஒன்றும் அதிர்ச்சியும் அடையலை, ஆச்சரியமும் அடையலை. ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம். அப்படிப்பட்ட மரியாதைக்குரியவர் இன்னைக்கு போய் வந்து தாமரை சின்னத்தில் நின்னாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து அவருக்கே ஒரு பெரிய மைனஸா மாறிடாதா? வெட்கம் பார்த்தால் அரசியலில் நீடிக்க முடியாது. அதற்காக எல்லாத்தையும் துறக்கணும்னு நான் சொல்ல வரல. யதார்த்தங்களை புரிந்து கொண்டு அந்தந்த சூழலுக்கேற்ப முடிவெடுப்பவர் தான் ஒரு சரியான தலைவனாக இருக்க முடியும். வேறு வழி இல்லை, இருக்கிற வழிகளில் எது சிறந்தது என்று யோசித்து ஓபிஎஸ் அப்படி ஒரு முடிவை எடுத்தால், அது தாமரை சின்னத்தில் நிற்பதாகட்டும், பிஜேபியோடு அணி சேர்வதாகட்டும், இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன், பிரதமர் மோடியை மீண்டும் பிரதமராக்குவதற்கு நான் உழைக்க தயாராக இருக்கிறேன்னு ஒரு அறிக்கை விட்டு ஒதுங்கிக்கிறதாகட்டும், இது அந்தந்த தலைவர்களுக்குரிய, அந்தந்த இயக்கத்துக்குரிய, அந்தந்த குழுவுக்குரிய பிரத்யேக உரிமை. ஒரு எல்லை தாண்டி அதை கொச்சைப்படுத்துவதோ, பெருமைப்படுத்துவதோ, தலையில் தூக்கி வைத்து ஆடுவதோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பாஜகவை விட்டு விலகினதே அதிமுகவுக்கு பெரிய பலம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரா? பிஜேபி அணியை விட்டு பிரிந்தால் அவர்கள் தனக்கு எத்தகைய சங்கடங்களை, அழுத்தங்களை கொடுப்பார்கள் என்பதையெல்லாம் தெரிந்தும் கூட மிக உறுதியாக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அவ்வளவு பெரிய விலை கொடுத்து தான் வெளியேறிய பிறகு அதற்கு ஒரு பலன் கிடைக்கணும்னு எந்த ஒரு தலைவனும் எதிர்பார்ப்பதில் ஆச்சரியமும் இல்லை. அதனால தான் பிஜேபியோடு தான் இணைந்திருந்த போது தன்னை விட்டு விலகி போகிய, தங்கள் இயக்கத்தை விட்டு தள்ளி போன சிறுபான்மையினர் வாக்குகள் தன்னை நோக்கி வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய தொடக்க புள்ளியாக தான் எஸ்டிபிஐ என்கிற இயக்கம் அதிமுகவோடு உறவு கொண்டது. இன்னும் மேலும் சில பேர் கூட சிறிய சிறிய இயக்கங்கள் அவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த பலம் தனக்கு கிடைக்கும் என்று நினைத்திருக்கலாம். அதற்கு பலன் கிடைக்குமா என்பதை தேர்தல் முடிவுகள் தான் சொல்லணும். ஆனால் சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டுமே ஒரு வெற்றிக்கு போதுமா? ஒரு பெரிய வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சிகள் அந்த அணியில் இல்லாத போது இது மட்டுமே போதுமா என்கிற கேள்வி உயிரோடு இருக்கிறதுனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், எந்த அணியிலும் இன்னும் இடம்பெறாத பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் அதிமுக அணிக்கு வந்தால்தான் எனக்கு பலம் இருக்கிறது என்று எடப்பாடி சொல்வதில் குறைஞ்சபட்சம் ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுகவும் பாஜகவும் இப்படி பிரிஞ்சு நின்னாலுமே கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து சொல்றாரு, இன்னமும் சொல்றாரு, அதிமுக பாஜக கூட இருக்கிறது, 2 பேருக்கு இடையே இருக்கிறது கள்ள கூட்டணி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்களுக்கிடையே இன்னும் கள்ள கூட்டணி தொடர்கிறது, அவர்கள் பிரிந்ததே நாடகம்தான் என்கிற விமர்சனங்கள்லாம் இன்னும் தொடர்ந்து வருவதற்கு காரணம், நியாயமான காரணங்களுக்காக கூட, அவசியம் எழுகிற போது கூட பிரதமர் மோடியோ பிஜேபியோ அவர்களால் நியமிக்கப்பட்ட தமிழக ஆளுநரையோ கூட ஒரு துளி கூட, ஒரு வார்த்தை கூட கடுமையாக சொல்லி விமர்சிக்க எடப்பாடி இந்த நிமிடம் வரை தயங்குகிறார்.
அவருடைய அந்த பயம் கலந்த தயக்கம் அல்லது தயக்கம் கலந்த பயம்தான் மு.க. ஸ்டாலின் மட்டுமல்ல பல தலைவர்களை, அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களை கூட, பிற கட்சியுடைய தலைவர்களை, பொதுமக்களில் பலரையும் கூட அப்படி ஒரு சந்தேக கண்ணோடு எடப்பாடியை பார்க்க வைக்கிறது. அவருடைய மௌனம் தொடர்கிற வரை அது போன்ற விமர்சனங்கள் வரதான் செய்யும். என்னை பொறுத்தவரை ஒரு நாடகம் என்று இதை நினைத்தால் அந்த நாடகத்தை ரொம்ப நாட்களுக்கு திரை போட்டு மூடி வைக்க முடியாது. ஒரு நாள் அம்பலத்துக்கு வந்தே தீரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.